சாலையில் செல்லும் அப்பாவிகளிடமிருந்து தங்க சங்கிலியை பறிக்கும் கும்பல் எப்படி செயல்படுகிறது? திருடப்படும் தங்கம் எங்கு செல்கிறது? எப்படி பணமாக மாற்றப்படுகிறது? மதுரை போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னை பூக்கடையில் NSC போஸ் சாலையில் உள்ள ஒரு கடையில் இருந்து கணக்கில் வராத 80 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை வருமான அதிகாரி இதையடுத்து கடையை நடத்தி வந்த ரமேஷ் என்பவரிடம் போலீசாரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. தமிழகம் முழுவதும் திருடப்படும் நகைகள் சென்னையில் உள்ள NSC போஸ் சாலையில் உள்ள கடைகளுக்கு கொண்டு வரப்படுகின்றன. தங்க நகைகளை உருக்கி தங்க பட்டன், தட்டை போன்ற வடிவங்கள் செய்யப்படுகின்றன. தங்க நகைகளை அப்படியே விற்பனை செய்யும் போது அதில் உள்ள கடையின் குறியீடு, ஒப்புதல் குறியீடு ஆகியவை அடையாளம் காட்டிக் கொடுத்துவிடும். அதனால் அடையாளத்தை மறைத்து பட்டன்களாக வடிவம் மாற்றி அவற்றை தங்க நகை கடைக்காரர்களிடம் விற்பனை செய்து விடுவதாக போலீசார் கூறுகின்றனர். இதனால்தான் நகை திருடர்கள் எளிதில் பிடிபடுவது இல்லை, திருடப்படும் நகைகளும் மீட்கப்படுவதும் இல்லை. தங்க நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் திருடர்களிடம் இல்லை. அதேபோன்று திருடர்களிடமிருந்து கிடைக்கும் நகைகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை உருக்குபவர்களும் கண்டுகொள்வதில்லை. மொத்த மதிப்பில் வெறும் 60% மட்டுமே திருட்டு நகைகள் பெறப்படுகின்றன. ஆனால் அன்றைய மார்க்கெட் விலைக்கே அந்த தங்க பட்டன்களை இந்த கும்பல் விற்பனை செய்கிறது என்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். நகை திருடர்களிடமிருந்து வாங்கும் நகையை வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கும் நகை வியாபாரிகள் போன்று காட்சியளிக்கும் நபர்களிடம் விற்பனை செய்து விடுவார்கள் என்கிறார் ஜெயந்திலால். தமிழ்நாட்டில் ஒரு நகையை திருடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நகை இங்கேருந்து திருடப்பட்டு மிக விரைவாக எவ்வளோ சீக்கிரம், அதாவது ரயில் மூலமாகவோ இல்லை லாரி மூலமாகவோ பஸ் மூலம் மிக விரைவில் வந்து தமிழ்நாடு எல்லையை அவங்க கடந்துருவாங்க. கடந்துட்டா தமிழ்நாடு போலீஸுடைய டெரிட்டரி வந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ளே தான். அவங்க வெளி மாநிலத்தில் போய் ஒருத்தர் பிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது டைம் ஆகும். அதுக்குள்ளே கிராஸ் பண்ணி அவங்க அடுத்த மாநிலத்துக்கு போயிடுவாங்க. அதனால் அந்த யுக்தியை வந்து ரொம்ப நல்லா கையாளுறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இல்லை எந்த மாநிலத்தில் வந்து திருடப்பட்ட ஒரு நகைகளும் அந்த மாநிலத்தில் விற்பனைக்கே வராது, அடுத்த மாநிலத்துக்கு விற்பனைக்கு போயிடும். அந்த விற்பனையை வந்து செய்கிறதுக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய திருடர்கள் வந்து அதுக்கு வந்து துணை போவாங்க. அதனால் நகைக்கடை நடத்துபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஜெயந்திலால் எச்சரிக்கிறார். நீங்கள் விற்பனை செய்த பொருளை மட்டும்தான் நீங்கள் வந்து கொள்முதல் செய்யலாம் அல்லது மாற்றி தரலாம். ஒருவேளை உங்களுடைய தொடர்ந்து வாடிக்கையாளராக இருப்பினும் அவர்கள் வந்து வேறு கடையில் வாங்கியிருந்தால் அதுக்குண்டான முறையான ரசீது காமிக்கணும், இந்த கடையில் வாங்கின பில்லை காமிக்கணும். எல்லாத்தையும் காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தி 100% ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் அவர்கள் வந்து வேறு பொருளை மாற்றி தரலாம் அல்லது ரொக்கம் தரலாம். மற்றபடி அவரை எந்த வகையிலும் என்டர்டெயின் பண்ணாதீங்க அப்படிங்கிறது எங்களுடைய அறிவுறுத்தல். ஏற்கனவே எல்லா நகைக்கடைகளும் இந்த அறிவுறுத்தல் வந்து பின்பற்றுறாங்க. காவல்துறை என்ன செய்கிறது? திருட்டு நகையை ஏற்றுக்கொள்ளும் நகைக்கடைக்காரர்களின் மீது பெரும்பாலான தருணங்களில் நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனால்தான் திருட்டு நகை என்று தெரிந்தாலும் அதனை பெற்றுக்கொண்டு திருடர்களுக்கு பணம் கொடுத்து விடுவதாக கூறப்படுகிறது. தங்க நகை கொள்ளையர்களுக்கு உதவி செய்யும் நபர்களும் குற்றவாளிகளே என்பதை மனதில் வைத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே குற்றங்கள் குறையும்.